அனைவருக்கும் வணக்கம். சேயோன் கல்வி நிலையம் சார்பாக உங்களை இந்த கணித தேர்வுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் காலையில் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ரெண்டாவது டெஸ்ட்டு. இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் விடுபட்ட எண்களும் பார்க்க போகிறோம். பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு இந்த மாதிரி 3 விதமாக பிரிச்சிருப்போம். நம்ம அந்த 3 விதமாக பிரிச்சிருக்கிறதுல தமிழில் இப்போ என்ன படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்க வேண்டிய சப்ஜெக்டில் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருக்க சப்ஜெக்ட்லேயும் அதிகமான எண்ணிக்கையில் நமக்கு கொஷின் கேட்குறது மேக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸில் கிட்டத்தட்ட 25 கொஷின் கேட்குறாங்க. இதுவே சில டைமில் 2024 குரூப் 4ல் மேக்ஸில் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்கனால நம்ம மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ காலையில் நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுக்குரிய டிஸ்கஷன் வீடியோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்துடலாம். இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 680. மேலும் மீச்சிமா ஆனது அவற்றின் மீப்போவாவை போல் 84 மடங்கு. ஒரு எண் 56, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்தளவுக்கு அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசித்து பார்த்துட்டு அதில் உள்ளது எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சம்மை பாதி சால்வ் பண்ண மாதிரி தான். அதனால கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். LCM plus HCF equal to 680. LCM ஆனது HCF போல் 84 மடங்கு. LCM ஆனது HCF போல் 84 மடங்கு. ஒரு எண் 56, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. LCM HCF 680, LCM HCF போல் 84 மடங்கு, ஒரு எண் 56, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த LCM அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலால நம்ம போட்டுக்கிடலாம். 84 HCF plus HCF equal to 680. So 85 HCF equal to 680. HCF equal to 680 வகுத்தல் 85 அடித்தோம் அப்படின்னா 8 வரும். HCF equal to 8. இப்போ நம்ம இந்த சம்மில் HCF கண்டுபிடிச்சிட்டோம். HCFக்கு அப்புறம் நம்ம இப்போ LCM கண்டுபிடிக்க போகிறோம். இந்த HCF 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 8 கொண்டு போய் நம்ம இந்த HCFல போட்டு இந்த LCM ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா LCM equal to LCM கூட்டல் HCF equal to 680. நமக்கு ஆல்ரெடி தெரியும் HCF 8 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். LCM equal to 680. LCM equal to 680 minus 8. LCM 672. இப்போ இந்த சம்மில் நம்ம LCM கண்டுபிடிச்சிட்டோம், HCF கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஃபார்முலா இருக்கு. LCM into HCF equal to நம்ம எந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் A into B. இப்போ நம்ம LCM 672ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். HCF 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நம்பர் 56 அடித்தோம் அப்படின்னா 96ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 96. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணோட மீப்போவா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம LCM HCF பொறுத்தளவுக்கு மீப்போவா பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ மேலே சம்திங் இப்போ 1 2 3 சம்திங் கீழே 2 3 4 கொடுத்துட்டு LCM அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேலே உள்ள நம்பர்ஸுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள நம்பர்ஸுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ரூலு. அது நம்ம புக்கில் படிச்சிருப்போம். இதில் படிக்கலனாலும் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்படி தான் இதுதான் அந்த ப்ரொசீஜரு. இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்க நம்பரை HCF கேட்டிருக்காங்க. HCF கேட்டிருக்கனால மேலே உள்ள நம்பர்ஸ்க்கு HCFும் கீழே உள்ள நம்பருக்கு நம்ம LCMும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 9 12 18 21.
ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்கனால இதுக்கு ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் இதுக்கு 3ஆக தான் இருக்கும். 3 9 4 12 3 18 3 21. ஸோ ஹச்சிசிஎஃப் வந்து 3 தான். இப்போ நம்ம ஹச்சிசிஎஃப் வச்சே ஆன்சரை சொல்லிடலாம்னா சொல்லிடலாம். ஒரு ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணிடலாம். மிச்சம் ஆனால் 3 ஆப்ஷன் இருக்குது. அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறக்காண்டி 10 25 35 40 இந்த இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2ஆல் போட்டுக்கலாம். 2 10 25 அடியாகாது, இந்த 35 அடியாகாது. 2 × 20 40. மறுபடியும் 2ஆல் போடுறதுக்குள்ள நம்ம 5ஆலே போட்டுக்கிடலாம். 1 5 5 25 5 35 5 20. இப்போ இந்த 5 7 4 இருக்கு. அது எல்லாமே வெவ்வேறு நம்பர்ஸ் தான். எதுக்குமே ஹச்சிசிஎஃப் வந்து ஒன்றா வராது. அதனால அதை அப்படியே எழுதிக்கிடலாம். 5 7 4. ஸோ எல்சிஎம் வந்து 2 × 5 × 5 × 7 7 × 4 2 10 5 50 5 35 350 × 4 கண்டுபிடிச்சிடலாம். 350 × 4 35 × 4 போட்டிங்க அப்படின்னா 5 20 2 3 12 14. ஸோ 1400. எல்சிஎம் வந்து 1400 கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து 3/1400 அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். விடுபட்ட எண்ணை கண்டறிக. இப்போ இது நீங்கள் இதை பார்த்த உடனே நமக்கு வந்து இது வந்து பார்த்த உடனே இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பிதாகரஸ் தியரம். இந்த சம்முமேவும் பிதாகரஸ் தியரத்து மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் ஒரு ஈஸியான சம்மு தான். அதை இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்போ பிதாகரஸ் தியரத்தோட இது என்ன அப்படின்னா இப்போ இந்த சைடில் வந்து இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம். பிதாகரஸ் தியரத்தோட முக்கியமான இதேவும் a² + b² = c². இதுதான் பிதாகரஸ் தியரத்தோட தியரம். அதையே நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கிடலாம். இப்போ a² அப்படிங்கிறது 3 9, b² அப்படிங்கிறது 4 16, c² வந்து 5 25. இப்போ 9 16 கூட்டினா நமக்கு 25 கிடைச்சிரும். அந்த மெத்தட் தான் இதுவும் நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ 112 வந்து 144ன்னு இருக்கும். 5 வந்து 25ன்னு இருக்கும். நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 169ன்னு வரும். இப்போ 169ஓட நம்ம ரூட் எடுத்தால் தான் 13 கிடைக்கும். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான இதில் பண்ண போகிறோம். முதல்ல வந்து இந்த 2 கொடுத்துருந்து அந்த பக்கத்தோட கேட்டாங்க. இப்போ வந்து நமக்கு பெரிய பக்கத்தோட கொடுத்துட்டு சின்ன பக்கத்தை கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம கூட்டணும். அதுல வந்து பெரிய நம்பரோட ஸ்கொயர்ல இருந்து சின்ன நம்பரோட ஸ்கொயர் வந்து நம்ம கழிக்க போறோம். இப்ப 17² 289ன்னு வரும். 17² வந்து 289. 15ஓட ஸ்கொயர் வந்து 225. கழிச்சோம் அப்படின்னா 4 6 64ன்னு வந்திருக்கு. 64 அப்படின்னா அந்த 64ஓட நம்ம 64 ரூட் எடுத்து தான் போடணுமே தவிர 64ன்னு போடக்கூடாது. 64 ரூட் எடுத்து அப்படின்னா 8 × 8 64. ஸோ இந்த கணக்குக்கு வந்து 8 தான் ஆன்சர். 4ஆம் கணக்கு பார்க்கலாம். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300. அவற்றின் மீப்போவா 5 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு கான்செப்டான சம்மம் மட்டும்தான். இதில் நம்ம ரொம்பலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் வந்து 300ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா a × bன்னு எடுத்துக்கிடலாம். a × b = 300. அவரோட HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். HCF = 5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஏ அப்படிங்கிற நம்பரும் பி அப்படிங்கிற நம்பரும் கண்டிப்பாக HCFோட மடங்காக தான் இருக்கும். அதனால இந்த HCF வந்து இந்த நம்பர்ஸ் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கான்செப்ட் படியே தெரியும். அதனால இது நம்ம எப்படி எழுதிக்கிடணும் அப்படின்னா 5a × 5b அப்படிங்கிறது தான் 300 நமக்கு. இப்போ இதை பெருக்கிக்கிடலாம். 25ab = 300.
ஏபி இஸ் ஈக்குவல் டு 300/25. இப்போ ஏபி 325 அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம அடிச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 5 அடித்தா 5, ஏபியோட பெருக்கல் பலன் வந்து 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 12ஓட காரணிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 12 வந்து எப்படி இருக்கும்? 1 × 12ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 2 × 6ன்னு இருக்கும். அடுத்து 3 × 4ன்னு இருக்கும். அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுறப்ப 4 × 3 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதனால இதோட காரணிகள் வந்து மொத்தமே 3 இதுதான். 1 × 12, 2 × 6, 3 × 4 மட்டும்தான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவற்றோட HCF வந்து 5ஆ இருக்கணும், ரெண்டோட நம்பரோட பெருக்கற் பலன் வந்து 300ஆ இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எத்தனை ஜோடிகள் அமையும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பெருக்கற் பலன் வந்து 5, HCF வந்து 5 அப்படிங்கிறனால 5 × 60, ஓரஞ்சா 5, 12 × 5 60. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் வந்து 2 × 5 ஈரஞ்சா 10, ஆரஞ்சா 30, அடுத்து மூவஞ்சா 15, நாலஞ்சா 20. இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிடணும் நம்ம. இப்போ இந்த 3 ஜோடி தான் நமக்கு வரப்போகுது. இப்போ இந்த 3 ஜோடியில் வந்து HCF வந்து எதுக்கெல்லாம் 5 வரும்னு பார்க்கணும். இப்போ இந்த 5 × 60க்கு வந்து HCF பார்த்தீங்க அப்படின்னா 1ஆல் போட்டோம்னா 1, இதுக்கு HCF வந்து 5ன்னு தான் இருக்கும். சப்போஸ் இந்த 10 × 30ன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து HCF வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10 × 30 ஃபஸ்ட்டு 2ன்னு வந்துடும். ஸோ 2 10, 2 × 15ன்னு வரும். அடுத்து 5, 1, 3ன்னு வரும். ஸோ இதோட HCF வந்து 10ன்னு வந்துடுது. அதனால இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஜோடியில் வந்து வராது. அடுத்து 15 × 20 போட்டு பார்க்கலாம். இதுக்கு வருது, HCF வந்து 5 வருது. ஸோ அதனால இதில் வந்து 2 ஜோடி தான் இருக்கும். அந்த 2 ஜோடி என்ன ஜோடி அப்படின்னா 1,12, 3,4 தான் நமக்குரிய ஜோடியாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எத்தனை ஜோடிகள் அமைக்கலாம்னு கேட்டாங்க அப்படின்னா 2 ஜோடிகள் அமைக்கலாம். நம்ம அஞ்சாவது சம்முக்கு போயிடலாம். 35, 56 மற்றும் 91 ஆல் வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 35, 56, 91 அப்படின்ற நம்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். அஞ்சாலேயே போடலாம். ஏழால போடலாம். 8 7 56, 4 7 21, 3 7 21, 8 13. ஸோ 5 × 7 × 8 × 13, 5 35, 35 × 8, 8 40 0, மிச்சம் 4, 3 24, 28. ஸோ 13, 28, ஒரு 0 தனியாக வச்சுக்கிடலாம். 3 24, மிச்சம் 2, 104, 13 அப்படின்னா 26. ஸோ 4 6 3 அந்த 0 கொண்டு வந்துடலாம். 3640ன்னு வந்திருக்கு. ஸோ இதோட எல்சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3640. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கணக்கில் மீதி வந்து 7 தரணும், ஆனால் சின்ன நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீதி 7 தரணும் அப்படின்னா இதோட நம்ம 7 கூட்டினோம்னா இதால் வகுக்கிறப்போ வந்து மீதி வந்து 7 இருக்க போகுது. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3647. ஆன்சர் சி. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான எண்ணை கண்டறிக. 5 10 40 80 320 350 2560. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். 5 10 40 80 320 550 2560.
தவறான எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி நமக்கே தோணுது பாருங்க. 5 5ஓட பெருக்கற்பலன், 10 10ஓட பெருக்கற்பலன், 40 40ஓட பெருக்கற்பலன். இப்போ இதுல வந்து 5 × 2 10, 10 × 4 40, 40 × 2 80. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கிருக்காங்க, அடுத்து 4ஆல பெருக்கிருக்காங்க, அடுத்து 2ஆல பெருக்கிருக்காங்க, அடுத்து மறுபடியும் 4ஆல பெருக்கணும் அப்படின்னா அந்த 320 இருக்கும். அப்ப ரெண்டாவது அகைன் எதால பெருக்கணும் அப்படின்னா 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கிறப்ப வந்து இங்க வந்து 640 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து 550ன்னு இருக்கு. ஸோ அது வந்து தப்பு. எதுக்கு இன்னொருக்கா செக் பண்ணணும் அப்படின்னா 64 × 4 4 16 6 ஸோ அது கரெக்ட் தான். 2520 கரெக்டாக வந்துருச்சு. 640 போட்டால் 2020 கரெக்டாக வரும். ஆனால் 550ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான எண் வந்து இதில் வந்து 550 தான் தவறான எண். அடுத்து 7வது சம் பார்க்கலாம். இந்த 7வது சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இன் HCF காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெருசா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து சுருக்கி எழுதிக்கணும். அதோட காரணிகள் வச்சு சுருக்கி எழுதிக்கிடலாம். 2x² - 18 x² - 2x - 3 2x². இதுல பொதுவா வெளியே இருக்க 2 வெளியே எடுத்துடலாம். x² - 9 ஸோ 2ன்னு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 3² இருக்கும். ஸோ a² - b² ஃபார்முலா தான். a + b a - b x + 3 x - 3 x² அது முடிஞ்சது. இது ஒரு சைடு வச்சுக்கிடுவோம் நம்ம. x² - 2x - 3 இதுக்கு வந்து நம்ம அந்த காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு முறை இருக்குல்ல, அந்த முறையை பயன்படுத்தலாம். பெருக்குனா -3 வரணும், கூட்டுனா -2ன்னு வரணும். அப்படி இருக்கிற மாதிரி அப்படின்னா 4 3 3 தான் வரும். இதுல பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் இங்கே மைனஸ் வரும். ஸோ இது போட்டுக்கிடலாம். இது x + 1 x - 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ x + 1 x - 3 ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கிறது தான் HCF. இந்த ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா x - 3 x - 3 தான். ஸோ இதோட HCF வந்து x - 3 இதுதான். B தான் ஆன்சர். இப்போ நம்ம 8வது கணக்கு பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சார்பகா எண்கள் x y அப்படிங்கிறதோட மீச்சிமா வந்து 533 எனில் 4y - x அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 2 சார்பகா எண்கள் x y. இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த 2 சார்பகா எண்களோட HCF வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சார்பகா எண்களின் HCF வந்து கண்டிப்பா வந்து ஒன்னா தான் இருக்கும். இப்போ நமக்கு சம்லேயும் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் = 533 எனில் இதுல இன்னும் சம்ல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒய்யோட பெருசா இருக்கும் அப்படிங்கிற இன்னொருதும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டோட பெருக்கற் பலனும் எல்சிஎமோட HCF பெருக்கற் பலனும் ஈக்குவல்ட்டா இருக்கும். அது தெரியும் நமக்கு. x × y = LCM × HCF. x × y = LCM 533 HCF வந்து 1. ஸோ ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் வந்து 533. ரெண்டு நம்பரோட 533. இந்த 533க்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 533 / இது கண்டிப்பாக வந்து ரெண்டுமே சார்பகா என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் நமக்கு வந்து இப்போ 13 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். 13 × 4 52 மிச்சம் 1. ஸோ 4 1 41. இது எப்படி இருக்குது அப்படின்னா 13 41 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இப்போ வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பரும் ஒய் அப்படிங்கிறது வந்து சின்ன நம்பர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ x = 41 y = 13. x = 43 y x = 41 y = 13. நமக்கு சம்மில் கேட்டிருக்கிறது வந்து 4y - x அதுதான் கேட்டிருக்காங்க. 4y அப்படின்னா 4 × 13 - 41. 4 × 13 52 - 41. ஸோ ஆன்சர் வந்து 11. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 11. இது 9வது சம்மு. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 51 மற்றும் 85 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை
51m மைனஸ் 85 என்ற வடிவில் எழுதினால் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துக்கிடலாம். 51 85 இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து HCF கண்டுபிடிப்போம். இதுக்கு HCF கண்டுபிடிச்சோம்னா 13 போட்டோம்னா 13 17 போட்டு பார்க்கலாம். 17 × 3 51, 17 × 5 85. ஸோ HCF வந்து 17 நமக்கு கிடைச்சிருச்சு. அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். 51m மைனஸ் 85 = 17. 51m = 17 கூட்டல் 85. 17 85 2 சொன்ன போனால் 102. எம்மோட மதிப்பு 102/51. ஸோ எம் அப்படிங்கிறது வந்து 2. ஸோ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான், 2. 10வது கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கட்டமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இதில் பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 25 இருக்குது, 49 இருக்குது, 36 இருக்குது, 64 இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாத்துக்குமே ரூட் எடுத்து அதோட இது அந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு 25க்கு வந்து 5, 49னா 7 7 49, 36 அப்படின்னா 6 6 36, 64 அப்படின்னா 8 8 64. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறது தான் அந்த 26 அப்படிங்கிற நம்பர். 26, 5 7 12 18 8 26. ஸோ அப்போ 81 அப்படின்னா 9ன்னு வரும், 3 9, 4 16, 5 25. இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 9 3 12, 12 5 17, 17 4 21. அதே மாதிரி தான் இருக்கும். 8 8 64, 5 25, 12 × 12 144, 6 6 36, 8 6 14, 14 5 19, 19 × 12 31. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து 31. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து விடவே கூடாது சம்மில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னடா இப்படி ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பயப்படாதீங்க. ஈஸியான சம்லாம். ஃபஸ்ட்டு ஏ பி சி டி இ எஃப் இதுக்கெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. அவ்வளோதான். நம்ம கணக்கே இப்போ முடிச்சிட்டோம். இந்த கணக்கெல்லாம் ஏ வந்து 1, எஃப்க்குனா 6, ஐக்குனா 9. இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 13ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 169 இருக்குது, 13 இருக்குது. பார்த்தோன்னே அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். 13ஓட ஸ்கொயர் பண்ணால் தான் 169ன்னு வரும். அதே மாதிரி தான் இதுக்கும். டி அப்படின்னா 4, இன்னொரு டி போட்டிருக்காங்க 4, ஒரு ஏ போட்டிருக்காங்க 1. ஸோ 441 அப்படின்னா 21 ஸ்கொயர் தான் 441. ஸோ ஆன்சர் வந்து இந்த கணக்குக்கு வந்து சி ஆப்ஷன் 21. அடுத்து 12வது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குக்கு வந்து HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கிடலாம். 2 அடுக்கு 3 × 3 அடுக்கு 2 × 5 × 7 அடுக்கு 4. அது ஒரு பார்ட்டு. அடுத்து 2 அடுக்கு 2 × 3 அடுக்கு 5 × 5 அடுக்கு 2 × 7 அடுக்கு 3. அடுத்து இன்னொரு பார்ட்டு. 2 அடுக்கு 3 × 5 அடுக்கு 3 × 7 அடுக்கு 2. HCF பொறுத்தளவுக்கு வந்து 3லையுமே இருக்கிறது தான் அதோட HCFன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இந்த இதை எடுத்துக்கிடலாம். இந்த 2 × 2 இருக்கிறதுல வந்து HCF அப்படிங்கிறது சின்ன நம்பர் தான் HCF. இதில் சின்ன நம்பர் வந்து 2 × 2 தான் சின்ன நம்பர். அதை எடுத்து எழுதிக்கிடலாம். 2 அடுக்கு 2 × அடுத்து 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து கீழே லாஸ்ட்டில் உள்ளதில் வந்து இல்லை. ஸோ அப்படின்னா இதுக்கூட HCF வந்து இந்த 3னோட அடுக்கில் வந்து எதுவுமே வராது. அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து 5 பார்த்துக்கிடலாம். 5 அடுக்கு 1, 5 அடுக்கு 2, 5 அடுக்கு 3. இதில் சின்ன நம்பர் வந்து 5 அடுக்கு 1 தான் சின்ன நம்பரு. ஸோ 5. அடுத்த இதில் வந்து 7 அடுக்கு 2 இருக்குது, 7 அடுக்கு 3 இருக்குது, 7 அடுக்கு 4 இருக்குது. 7 அடுக்கு 2 தான் சின்ன நம்பர், அதனால் 7 அடுக்கு 2 எடுத்துக்கலாம். 2 × 2 4. அடுத்து ஒரு 5. 7 7 49, 5 20. அப்போ 49 × 2 போட்டுக்கிடுவோம். 98, ஒரு 0 வரும், 980. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் வந்து சி, 980 தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து 13. 7897, 8110, 8536 எக்ஸ் என்ற மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கிறது எனில் எக்ஸில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னடா கணக்கே முட்டையாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஈஸியான கணக்கு தான், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 85 36
கொடுத்துருக்க ஒவ்வொரு எண்ணையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு நம்பர் வச்சு இன்னொரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணி பார்த்துக்கிடுவோம். 85 36 மைனஸ் 81 10 6 2 4 426 ஒரு 426. அடுத்து வந்து 85 36 வந்து 7897 இது பண்ணிக்கிட்டோம். அப்படி கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 16, இங்கே 12 இருக்கும், இங்கே 4 அப்படின்னா 14ன்னு இருக்கும். 16லேருந்து 7 போச்சு அப்படின்னா 9, 12லேருந்து 9 போச்சு அப்படின்னா 3, 14லேருந்து 8 போச்சு அப்படின்னா 6, 639 639. ஸோ இன்னொரு இது இருக்குது, 81லேருந்து 78 97 கழிச்சுக்கிறது. 81 10 78 97, இங்கே 10 இருக்கும், இங்கே 0 அப்படின்னா 10, இங்கே ஒரு 10 × 7 போச்சு அப்படின்னா 3 1, 10 × 8 அப்படின்னா 213. ஸோ இது வந்து 213. இந்த 3 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 213. அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. மீதி வந்து மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கிறது. இப்போ மீதி இதில் சமமாக தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 3 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 213 தான் இந்த 3 நம்பரோட ஹெச்சிஎஃப். ஸோ அதுதான் ஆன்சரு. நமக்கு இப்போ வந்து அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 213 சொல்லியிருக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸில் உள்ள அந்த இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுவே ஆப்ஷன் எடுத்தோன்னே 213 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு யோசிக்காம 213 தான் தொடுவோம். அப்படி நம்ம போட்டக்கூடாது. இலக்கங்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 2 கூட்டல் 1 கூட்டல் 3 6. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 6 தான் இந்த கணக்கோட ஆன்சரு. அகைன் ஒரு விடுபட்ட எண்ணை கண்டறிக. இதுவும் சிம்பிளானது தான். 121 இருக்கு, 81 இருக்கு, 169 இருக்கு. 121 அப்படின்னா அது கண்டிப்பாக 11 ஸ்கொயர். அந்த மெத்தடில் செய்யலாம். இல்லாட்டி இது இன்னொரு மெத்தடு இருக்கு. இதை பார்த்தீங்களா, 5ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 9 வரும். 9 ஸ்கொயர் தான் 81 அர்த்தம். அதுக்கப்புறம் 4ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா 11 வரும். 11ஓட ஸ்கொயர் தான் 121 அர்த்தம். இங்கே பாருங்க, 8ஐயும் 7ஐயும் கூட்டணும் அப்படின்னா 8 7 வந்து 15 வரும். அந்த 15ஓட ஸ்கொயர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 225. இந்த கணக்கை நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இது ஈஸியா இருக்கு பாருங்களேன். அஞ்சு 4 9. ஸோ 9 ஸ்கொயர் தான் 81. இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 7 11. 11 ஸ்கொயர் தான் 121. 5 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா 13. 13ஓட ஸ்கொயர் தான் 169. அப்படின்னா இந்த 7ஐயும் 8ஐயும் கூட்டுறதோட ஸ்கொயர் தான் அதோட ஆன்சராக இருக்கும். 7 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா 15 கிடைக்கும். 15ஓட ஸ்கொயர் வந்து 225. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 225. கணக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆன்சர் சிம்பிளான ஆன்சர் தான். 3 சாலைகளில் உள்ள டிராஃபிக் லைட் ஒவ்வொன்றும் 24 வினாடி, 36 வினாடி, 54 வினாடிகளில் ஒலிக்கின்றன. அவையெல்லாம் காலையில் 10:15 AM வந்து ஒலிக்குதான். மீண்டும் எப்போ அது வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரே மாதிரி ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மறுபடியும் ஒரே மாதிரி ஒலிக்கணும் அப்படின்னா முதல்ல இருந்து அந்த ரொட்டேஷனில் வந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இது இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 வினாடி, 36 வினாடி, 54 வினாடி. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2ஆல் போட்டோம்னா 12, 2 × 18, இங்கே ஒரு 27. அடுத்து ஒரு 2ஆல் போட்டோம்னா 2 12, 29 18, ஒரு 27. 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 2 6, 3 9 27, 3 9, 3 27. அகைன் 3 போட்டுக்கிடலாம். இந்த 2 இருக்கும். 1 3 3 9. அடுத்து 2 ஒரு 3 இருக்கும். அவ்வளோதான். 2 4, 4 12, 12 × 3 36, 36 × 2 72, 72 × 3 2 3 6, 3 7 21, 216. ஸோ எல்சிஎம் வந்து இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா
216 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க வந்து என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த எல்சிஎம் வந்து எதோடது அப்படின்னா வினாடியோடது. 216 வினாடி. இப்போ இந்த வினாடியை வந்து நம்ம வந்து நிமிடத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா 216 இருக்குது, 60 வினாடி அப்படிங்கிறது தான் ஒரு நிமிஷம். ஸோ அப்போ 60 போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 216ல் வந்து எத்தனை 60 இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3×18, ஒரு 180 தனியாக பிரிச்சுக்கிடுவோம், ஒரு 36 தனியாக பிரிச்சுக்கிடுவோம். ஸோ இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு 36 வினாடின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் காலையில் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்கன்னா 10:15:00 AM சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்படியே கூட்டிக்கிட்ட போகிறோம், அவ்வளோதான். 3 நிமிஷமும் 36 செகண்டி கூட்டிக்கிடுவோம். 3:36 கூட்டணும் அப்படின்னா 10, 18, 36, 10, 18, 36. ஸோ பி தான் ஆன்சர். நம்ம ஒரு சில கணக்கில் வந்து அந்த ஏஎம்ஏ பிஎம்ஏ மொதல் ஆப்ஷன்லேயே அவங்க இப்படி கூட செய்யலாம். மொதல் ஆப்ஷன்லேயே 10, 18, 36ன்னு போட்டு பிஎம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளும் கண்ணை மூடிட்டு அதை கவனிக்காம ஏ ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருவோம். அப்படி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து மேக்ஸில் வந்து மார்க் போடுறது வந்து கொஞ்சம் காரணமாக இருக்கும். அதனால 10, 18, 36 பி தான் இதுக்குரிய ஆன்சரு. அடுத்து 16வது கணக்கு. விடுபட்ட எண்ணை கண்டறிக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21, 25, 34, 50 ஒரு டேஷ் போட்டுட்டு 111 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். 21, 25, 34, 50 ஒரு டேஷ் போட்டுட்டு 111 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது கூடுதலாக தான் போகுது. ஸோ எவ்வளோ கூடுதல் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். 21 கூட்டல் 4 தான் 25, 25 கூட்டல் 9 தான் 34, 34 கூட்டல் 16 தான் இந்த 50. ஸோ 4, 9, 16 பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு, அப்புறம் 5 ஸ்கொயரு தான் நமக்கு வரணும். 5 ஸ்கொயர் வரணும். இதில் 5 ஸ்கொயரை கூட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து 75, 75 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 75க்கு அப்புறம் 6 ஸ்கொயர் கூட்டணும். 6 ஸ்கொயர் அப்படின்னா 36, 75 கூட்டல் 111 போட்டிங்க அப்படின்னா 75 கூட்டல் 36 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 111 கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த சமுக்கு வந்து ஆன்சர் வந்து 75, 75 பி ஆப்ஷன் 75 தான் இந்த சமுக்குரிய ஆன்சர். அடுத்து 17வது கணக்கு பார்க்கலாம். 1657 மற்றும் 2037 ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி 6 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீதி வந்து 6, 5 தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 நம்பர்ல இருக்க அந்த மீதியை மட்டும் ஃபர்ஸ்ட் கழிச்சு எழுதிக்கிடலாம். 1657 6 வந்து மைனஸ் பண்ணிக்கிடணும். 20 37 வந்து 5 வந்து மைனஸ் பண்ணிக்கிடணும். இதில் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 16 51 இருக்கும், இங்கே 20 32 சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய எண் தானே கேட்டிருக்காங்க, அதனால ஹச்சிசிஎஃபே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது, அதுக்கு ஹச்சிசிஎஃப் நமக்கு கண்டுபிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இந்த யூக்ளிட்ஸின் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 20 32 அப்படிங்கிறது எத்தனை மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 16 51 மேக்ஸிமம் ஒரு மடங்கு மட்டும்தான் இருக்கும். 1 கூடுதல் எவ்வளோ இருக்கும் மீதி? 20 32 16 51. 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 13 இருக்குது இங்கே அப்படின்னா 9ஆ மாறிடும், இங்கே 1ஆ மாறிடும். 13லேருந்து 5 போச்சுன்னா 8, ஒரு 381. வேறு எக்ஸ்ட்ராவாக ஒரு 381 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து அகைன் போடுங்க. 16 51ல் 381 எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேக்ஸிமம் 4 வாட்டி இல்லாட்டி 5 வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 381 4 வாட்டி போட்டு பார்ப்போம். 4 என்னாங்க 32 மிச்சம் 3 முன்னாங்க 12 15 கரெக்டு தான், 4 வாட்டி இருக்குது. 15 24ன்னு வந்திருக்கு. 15 24 4 போட்டுட்டு மைனஸில் 16 51 16 51 15 24 கழிச்சோம் அப்படின்னா இங்கே 11 இங்கே அப்படின்னா 4 மாறுமா?
11லேருந்து 4 போச்சு அப்படின்னா 7, 4லேருந்து 2 போச்சுன்னா 2, ஒரு 127. 127 அகைன் மறுபடியும் கொண்டு வாங்க. 381 ஈக்குவல் டு 127 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க. 127 வந்து ஒரு டைம் தான், 3 டைம் இருக்கும். 3 21 மிச்சம் 2, 2 6, 8 3. ஸோ இது வந்து முடிஞ்சிருது, 3 டைம் இருக்கு. ஸோ இந்த நம்பரோட HCF வந்து 127. ஆன்சர் நமக்கு சி ஆப்ஷன் இருக்கு, 127. இதுதான் இதோட சம்மோட ஆன்சர். இது ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1657 அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. 1657 வந்து கழிச்சோம் அப்படின்னா மீதி வந்து 6 இருக்கணும். அதனால ஃபர்ஸ்டே நம்ம வந்து இப்போ இந்த சம் வந்து 1651 வந்து கண்டிப்பாக 127 கண்டிப்பாக அடியாகும். அடிச்சதுக்கப்புறம் மீதி வந்து 6 கிடைக்கணும். ஸோ இந்த 6 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும். இது கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா 127 கரெக்டாக பெருக்கி அடித்தோம் அப்படின்னா 6ன்றது இங்கே மிச்சம் இருக்கும், அதே மாதிரி அங்கே 5ன்றது மிச்சம் இருக்கும். அவ்வளோதான், 127 தான் ஆன்சரு. இரு எண் அடுத்த கணக்கு பார்க்கலாம். இரு எண்களின் கூடுதல் 36, அவற்றின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே 3, 105 எனில் அதன் அந்த எண்களின் தலைகீழிகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இரு எண்களோட கூடுதல் ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்பரையும் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிடலாம். எக்ஸு கூட்டல் ஒய் ஈக்குவல் டு 36. எல்சிஎம் மற்றும் HCF. எல்சிஎம் வந்து 105, HCF அப்படிங்கிறது வந்து 3. ஓகேவா? இப்போ இதோட தலைகீழ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸோட தலைகீழ் வந்து 1/x, ஒய்யோட தலைகீழ் வந்து 1/y, அப்படித்தானே இருக்கும். தலைகீழோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டி ஆன்சர் சொல்லிட்டாலே போதும் தான் நமக்கு. இப்போ எக்ஸ் இன்ட்டு இதை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா ஒய் கூட்டல் எக்ஸு, கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது தான் எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படிங்கிறோட பெருக்கல் பலன்னா அந்த எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட இதாக இருக்க போகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 105 இன்ட்டு 3. சம்லேயே நமக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, XY வந்து 36. ஸோ 36 டிவைடட் பை 105 இன்ட்டு 3 அடித்தோம் அப்படின்னா 12ன்னு வருது. 12 டிவைடட் பை 105, 12 டிவைட் 105 வந்து ஆப்ஷன் இல்லை, அது இன்னும் நம்ம அடிக்கலாம்ல. 12 3ஆல் அடித்தோம்னா 4, 105 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 9, 5 15, 4/35 சி ஆப்ஷனில் இருக்குது. 4/35 இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 4/35 தான் இந்த கணக்கோட ஆன்சரு. 19வது கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறான எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். 16, 17, 21, 27, 46, 71 மேக்ஸிமம் கூட்டுத்தொகையாக தான் போகுது. அதனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ கூடுதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டு விட்டுருங்க. 16லேருந்து 16 0 கூடுது. இங்கே 16 to 17 1 கூடுது. 17 to 41 வந்து 4 கூடுது. 21லேருந்து 27க்கு வந்து 6 கூடுது. 27லேருந்து 46க்கு வந்து எவ்வளோ கூடுது அப்படின்னா 46, 27, 16, 3, 16லேருந்து 7 வச்சு அப்படின்னா 9, 19. இங்கே வந்து ஒரு 19 கூடுது. அடுத்து 46 to 51 வந்து 25 கூடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கூடுது, 4 கூடுது, 6 கூடுது, 19 கூடுது, மறுபடியும் 25 கூடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் நம்ம இங்கே வரையும் இதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகாமல் அடுத்த இதுக்கும் சேர்த்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா 25ன்னு வருதுல்ல, அதில் தான் நம்ம இந்த கணக்கை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 0 ஸ்கொயர்னு எடுத்துக்கிடலாம், இது 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிடலாம், இது 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிடலாம். இந்த 6 வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த 19 ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடலாம். ஸோ 0 ஸ்கொயரு, 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயருன்னு தான் இருக்க போகுது. 3 ஸ்கொயர் இருக்கும், அடுத்து 4 ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். அது எந்த இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். இங்கே 6ன்னு வருதா, சப்போஸ் இங்கே வந்து 21 கூட்டல் 9ன்னு போட்டோம் அப்படின்னா 21 9 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 21 கூட்டல் 9 3 9 30ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 30 கூட்டல் 4 ஸ்கொயர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது கரெக்டு தான். 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16, 16 கூட்டல் 30 அப்படிங்கிறது தான் இந்த 46ன்னு வரும். ஸோ அப்போ 27 தான் இங்கே தப்பாக இருக்குது. ஸோ தவறான எண் அப்படிங்கிறது வந்து ஏ ஆப்ஷன் 27.
இப்போ நம்ம அடுத்த கணக்கு 20ஆம் கணக்கு பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 4 கூட்டல் 3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 அப்படிங்கிறதோட ஹச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிடலாம். எக்ஸின் அடுக்கு 4 கூட்டல் 3 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது அங்கிட்டு எழுதிக்கிடலாம். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இதில் ஹச்சிசிஎஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட ஹச்சிசிஎஃப்பும் இந்த இதோட ஹச்சிசிஎஃப் வந்து சமமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸை கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நிறைய இடத்துல மைனஸ்லாம் இருக்குது. மைனஸ்லாம் இருக்கிறப்ப வந்து இங்கே கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி தெரியும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து 2னே கொடுத்து பார்க்கலாம். இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்? 2னே கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 2 அடுக்கு 4 கூட்டல் 3 இன்ட்டு 2 அடுக்கு 3 மைனஸ் 2 மைனஸ் 3 2 அடுக்கு 4 அப்படிங்கிறது 2 4 4 2 8 8 2 16 கூட்டல் 3 இன்ட்டு 2 அடுக்கு 3 வந்து 8ன்னு வரும். 3 24 இங்கே வந்து மைனஸ் 2 மைனஸ் 3 அப்படின்னு இருக்குது. 16 24 கூட்டினா 40 மைனஸ் 5 40 மைனஸ் 5 வந்து 35. ஸோ இதோட இதுக்கு வந்து 35ன்னு இருக்குது. ஸோ அதேமாதிரி அங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம். 2 அடுக்கு 3 கூட்டல் 2 அடுக்கு 2 மைனஸ் 5 இன்ட்டு 2 கூட்டல் 3 2 அடுக்கு 3 அப்படின்னா 2 4 4 2 8 அடுத்து 2 4 2 10 கூட்டல் 3 இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 12 2 ப்ளஸ் 3 5ன்னு வரும். இந்த இதுக்கு வந்து 35 5ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்ததுல வந்து எக்ஸின் அடுக்கு 4 அந்த இதுக்கு வந்து நம்ம 2 போட்டு பார்த்தோம்னா 35ன்னு வருது. அந்த கோவைக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு வருது. இந்த ரெண்டோட ஹச்சிசிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்ம 35 5 இதோட ஹச்சிசிஎஃப் வந்து என்ன அப்படின்னா 5ன்னு போட்டோம் அப்படின்னா 7 35 1 5 இதோட ஹச்சிசிஎஃப் வந்து 5ன்னு வருது. ஸோ இப்போ இந்த ஹச்சிசிஎஃப் வந்து 5ன்னு வருது. நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன்லையுமே எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்து பார்ப்போம். எதில் 5ன்னு வருதோ அதுதான் இந்த கணக்கோட ஆன்சரு. ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து பார்ப்போமா? எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுத்து பார்க்கலாம். 2 அடுக்கு 2 4 2xன்னு இருக்குது. மறுபடியும் 2 4 அடுத்து ஒரு 3ன்னு இருக்குது. இங்கே எவ்வளோ வருது? 4 4 8 8 11ன்னு வருது. ஸோ இங்கே வந்து 11ன்னு வருது. ஸோ இது வந்து ஆன்சராக இல்லை. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3ன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 4 மைனஸ் 2x அப்படிங்கிறனால மைனஸ் 4 அந்த 3 மட்டும் இருக்கும். இங்கே வந்து 3ன்னு இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து சி ஆப்ஷனை பார்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 × 2 4 மறுபடியும் 2 × 2 4 மைனஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கனால 8 மைனஸ் 3 இங்கே வந்து 5ன்னு வந்துருது. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து நமக்கு 5ன்னு வருது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அடுத்த டி ஆப்ஷனை செக் பண்ணிக்கிடலாம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 2 × 2 4 2 × 2 4 மைனஸ் 4 மைனஸ் 3ன்னு இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட ஆன்சர். அகைன் ஒரு விடுபட்ட எண்ணை கண்டறிக. இந்த கணக்கும் சிம்பிளான கணக்கு தான். மேக்ஸிமம் இந்த விடுபட்ட எண்ணை கண்டறிக்க கணக்கில் பூராமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்கிறது, க்யூபாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணுன்னா தான் க்யூபுக்கெல்லாம் போவாங்க. மித்தபடி ஸ்கொயர்லேயே தான் அந்த இது இருக்கும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்மில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 4 1 5 இங்கே வந்து ஒரு 510ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 0 வந்து நம்ம மேக்ஸிமம் இருக்கட்டும். ஏன்னா அது வந்து அந்த கணக்குக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரியே தெரியுது அந்த 0. இப்போ 4
இதுக்கு எல்லாத்தையும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். 4 16 3 9 1 1 5 25. இதை மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா 51ன்னு வரும். ஸோ இதோட ஸ்கொயர் பண்ணி அதை 10ஆல் பெருக்கியிருக்காங்க. அதனால 0 0 0 போட்டுக்கணும் அப்படின்னா 510 வரும். ஸோ அதனால நம்ம இந்த கணக்கில் வந்து 0 வச்சு குழப்பறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் அந்த கணக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் 0 வேணால் சேர்த்துக்கிடலாம். அது மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது 0 சேர்க்கறதுக்கு. 510 வருது. ஸோ இங்கே 510 அது ஓகே. அடுத்து இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்களா, 2 × 2 4, 6ன்னு கொடுத்துருக்காங்களா, 6 × 6 36, 4 × 4 16, 3 9, 9 16 25 29, 29 கூட்டல் 36, 9 6 15க்கு 5 மிச்சம் 1 போட்டோம் அப்படின்னா 65. அகைன் இங்கே 65. அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்க போகுது. இப்போ 0 ஸ்கொயர்னா இதோ 0 ஸ்கொயர் தான். இங்கே 1 தான் இருக்கும். 2 4 8 64, 64 4 கூட்டணும் அப்படின்னா 68. அந்த 0 சேர்த்துக்கிடணும். ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து சரி. இதில் இங்கே 64 ஒன்று இருக்குது, 4 ஒன்று இருக்குது. இங்கே 0 மட்டும் இந்த 1 கூட்டிட்டோம் அப்படின்னா 69ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆன்சர் 690. அதுதான் இந்த கணக்கோட ஆன்சரு. அகைன் 22வது சம் பார்க்கலாம். 65 117 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணியை 65m கூட்டல் 117n என்ற முறையில் எழுதினால் m மற்றும் n இன் மதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 65க்கும் 117க்கும் HCF கண்டுபிடிச்சிக்கலாம். HCF வந்து இந்த 65 117 இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னா அந்த யூக்ளிப்பின் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து HCF கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை வச்சு நம்ம இதுக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய நம்பரை உள்ளக போட்டுட்டோம். ஈக்குவல் டு 65 கூடுதல் எவ்வளோ வருதோ அதுதான், அப்படிதான் அந்த யூக்ளிப்போட சமன்பாடு அமையும். 65 ஒன் டைம் தான் வரும், ஏன்னா 2 டைம் போட்டாலும் 130 போயிடும். ஸோ 65 × 1 117, 65 இது பண்ணோம் அப்படின்னா 2, 11லேருந்து 6 வச்சு அப்படின்னா 52. இங்கே ஒரு 52 இருக்குது. அகைன் 65 ஈக்குவல் டு 52 ஒரே ஒரு டைம் தான். 65 மைனஸ் 52 3 13, இங்கே 13ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து இங்கே 52ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 13 அப்படின்னா 4. ஸோ இதோட HCF வந்து 4. 65 117ஓட HCF வந்து நமக்கு வந்து 13. HCF 65, 117ஓட HCF வந்து 13. இந்த 13 வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 65m கூட்டல் 117n இதுதான் 13 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். ஆப்ஷன்ல இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 65m கொடுத்துருக்காங்க, 117n இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 13m என்னக்கு கீழே உள்ள நம்பரை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 2 அதை போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 2 போட்டு பார்க்கறதுக்கு பதிலாக இது 65 இருக்கு, 117 இருக்கு, ஆனால் 13 தான் வருது அப்படின்னா மைனஸ்ல இருக்க மாதிரி தான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது. அதனால அந்த ஏ ஆப்ஷனை மட்டும் நம்ம போட்டு பார்க்கணும்னா போட்டு பார்த்துடலாம். ஆனால் மேக்ஸிமம் அது வந்து நமக்கு டைம் சேவ் அப் பண்ணுறதுக்காண்டி அதை விட்டுடலாம். இந்த 3 - 1 அதே ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம். எம்முக்கு பதிலாக 3ஐயும் எண்ணுக்கு பதிலாக -1ஐயும் போட்டு பார்க்க போகிறோம். 65 எம்முக்கு பதிலாக 3 ஃபர்ஸ்ட், எம்முக்கு பதிலாக 3, எண்ணுக்கு பதிலாக -1 அப்படிங்கிறத போட்டு பார்க்க போகிறோம். 65 × 3, 65 × 3, 3 15க்கு 5 மிச்சம் 1, 3 195, 195 எண்ணுக்கு பதிலாக -1 117, 117 கண்டிப்பாக வராது சரிங்களா. 13 வரல. அடுத்த இதை போட்டு பார்க்கலாம். 2 1 எக்ஸுக்கு எம்முக்கு பதிலாக 2ம் எண்ணுக்கு பதிலாக -1 போட்டு பார்க்கலாம். 65 × 2 130, -1 117. ஸோ இங்கே ஆன்சர் வந்துருச்சு நமக்கு 13ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. அந்த நம்பரோட HCF கிடச்சிருச்சு நமக்கு. அதாவது 130 17, அதாவது எம்முக்கு பதிலாக 2ம் எண்ணுக்கு பதிலாக -1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த HCF வந்து 13 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சரு.
அடுத்து 23 கணக்கு பார்க்கலாம். தவறான எண்ணை கண்டறிக. ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த சீக்வென்ஸ். 5, 11, 23, 47, 96. தவறான எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடலாம். 5, 11, 23, 47, 96. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டுத்தொகையாக தான் போகுது. 5 கூட்டல் 6 11, 23 11 அப்படின்னா 12 போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 கூட்டல் 12, அங்கே வந்து 23 24ன்னு போகுது. இந்த சீக்வென்ஸை எப்படி போகுது அப்படின்னா 6 × 2 12ன்னு போகுது. 12 × 2 24ன்னு போகுது. அப்போ 24 × 2 நமக்கு வந்து 48 அப்படின்னு சொல்லிட்டு போகணும். 47ஐயும் 48ஐயும் கூட்டுனா 95 தான் வருது. ஆனால் இங்கே 96 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 95 தான் வரணும். ஸோ அப்போ 96 தான் இந்த சீக்வென்ஸோட தவறான எண். 23வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 96. விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இதுவுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் இந்த விடுபட்ட எல்லாருமே நம்ம முதல்ல அகைன் சொன்ன மாதிரி தான் ஸ்கொயரில் தான் இருக்கும். 12ஓட ஸ்கொயர் வந்து 144, 8ஓட ஸ்கொயர் வந்து 8 8 64. கூட்டணும் அப்படின்னா 180. அதே மாதிரி தான் 12 × 12 144. இதை கூட்ட வேணால் கழிச்சுக்கிடலாம் நம்ம. சாரி, 0 14 8 80. இங்கே 220 இருக்கு. 16 × 16 256 நினைக்கிறேன். 6 6 36 மிச்சம் 3 96. 16 கொடுத்தோம்னா 6 11 256 தான். 256 6 6 36. அதே வந்துருச்சு 220 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி தான் அந்த கணக்குக்கும் 25 இருக்கு அப்படின்னா 625. 20க்கு வந்து 400. ஸோ 225. ஆன்சர் வந்து டி 225. சிம்பிளான கணக்கு தான் இதெல்லாம். அடுத்து கடைசி சம் பார்த்துடலாம். 16, 24, 36, 54 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஃபர்ஸ்ட் வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னா 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். 1 2 3 இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண் நமக்கு. சரிங்களா? 16, 24, 36, 54 மிகச்சிறிய 5 இலக்க எண் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதனால அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 16, 24, 36, 54 எல்சிஎம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் போட்டோம்னா 2 16, 2 × 12 24, 2 × 18, 2 × 27. ஆக இன்னொரு 2 போட்டுக்கிடுவோம். 2 4 8, 2 × 26 12, 29 18, 27. அகைன் 2 போட்டோம்னா 2 3 9 27. அகைன் 2 போட்டுக்கிடலாம். 1 3 9 27. 3 போட்டுக்கிடலாம். 1 1 3 9 9 27. 3 போட்டோம்னா 1 1 ஒரு 3 3 3 9. அடுத்து ஒரு 3 1 2 3 4 4 2 இருக்கு அப்படின்னா 2 4 4 2 8 8 2 16 16 × 3 48 3 9 அப்படின்னா 98 72க்கு 2 மிச்சம் 7 94 36 36 கூட்டல் 7 போட்டுக்கிடுவோம். 43ன்ட்டு வரும்னு நினைக்கிறேன். 43 432ன்னு வருது. இதோட எல்சிஎம் வந்து 432. எல்சிஎம் வந்து 432 தான் இதோட எல்சிஎம். இப்போ வந்து இந்த எல்சிஎம் வந்து 10,000ஆல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வகுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 1000க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வரும். 864. 9 9 0. 10லேருந்து 4 போச்சு அப்படின்னா 6. 9லேருந்து 3 136. அந்த 0 கீழே இறக்கிக்கலாம். 4 12 வரும்னு நினைக்கிறேன். 12 போட்டு 4 போட்டு போவோம். 432 4 2 4 8 3 12க்கு 2 மிச்சம் 1 4 16 17 வந்துடுது. அப்படின்னா 3 போட்டுக்கிடுவோம், பிரச்சனை இல்லை.
432 3 போட்டோம்னா 2 3 6 3 9 4 12 12 96ன்னு வருது. 3ஆல் போட்டோம் அப்படின்னா 12 96 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே 10 வரும், இங்கே 5 அப்படின்னா 15, இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 10லேருந்து 6 போச்சு அப்படின்னா 4, 15 9 போச்சு அப்படின்னா 64. இந்த 64 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லேருந்து கழிச்சுக்கிடுவோம். 432 மைனஸ் 64, 12, இங்கே 12 வரும், இங்கே 3 இருக்கும். 12லேருந்து 4 வச்சு அப்படின்னா 8, 12 6 வச்சுன்னா 6, 368. ஸோ இதுதான் அந்த நம்பர். இந்த 368 அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த 10,000தோட இந்த 368 கூட்டிக்கிடணும். 10,368. இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். இதே மாதிரியும் சில நம்பர்ஸில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இதில் வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த நம்பரை கண்டுபிடிச்சு அதோட எல்சிஎம்மை வந்து வகுத்துட்டு வகுத்ததில் வர்ற மீதியை கொண்டு போயிட்டு அந்த மீதியை கொண்டு வந்து இதில் கழிச்சுட்டு அதை வந்து இந்த நம்மளோட கூட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நம்மளோட மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இந்த மீதி 64 இருக்குல்ல, அந்த மீதி அகைன் இங்கேயே கொண்டு போயிட்டு கழிச்சிட்டாலேயும் அந்த மிகப்பெரிய எண் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மிகச்சிறிய எண்ணுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து வருது. அதை மட்டும் கொஞ்சம் இது மட்டும் நல்லா கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான சம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. எனிவேஸ் நம்ம வந்து இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீஸ் எல்லாமே டிஸ்கஷன் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து 3வது டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.